கனமழை காரணமாக நாகை மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கான அறிவிப்பை மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் வெளியிட்டிருக்கிறார். இலங்கையை ஒட்டி ஏற்பட்டிருக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக அந்த பகுதியில் தற்போது கனமழை பெய்து வருகிறது. விவரங்களோடு நம்முடைய செய்தியாளர் பாலமுத்துமணி விவரம் என்ன? தேவபிரியன், வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றதை தொடர்ந்து நாகை மாவட்டத்தின் பல்வேறு பகுதியில் தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது. இந்த சூழலில் நாகை மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் அவர்கள் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களின் நலன் கருதி இன்று ஒரு நாள் விடுமுறை அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அது குறித்த அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாகை மாவட்டத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த 2 தினங்களாகவே பரவலாக மழை பெய்து வரும் சூழலில் நேற்று அந்த மழையானது கனமழையாக தொடர்ச்சியாக பெய்து வருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் நாகை மாவட்டத்திற்குட்பட்ட வேதாரண்யம் பகுதியில் மழை அளவானது 5 சென்டிமீட்டர் என்ற அதிக அளவில் மழைப்பொழிவு பெய்திருக்கிறது. குறிப்பாக வேதாரண்யம், கோடியக்கரை, புஷ்பவனம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ச்சியாக தற்போது வரை அந்த மழையானது தொடர்ந்து பெய்து வருகிறது. அது தவிர நாகை மாவட்டத்திற்கு உட்பட்ட நாகை, கீழ்வேலூர், வேளாங்கண்ணி, சிட்டச்சேரி, திருமருகல், திருப்புண்டி, வலிவலம், திருக்கோரை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் இந்த மழையானது தொடர்ச்சியாக பெய்து வரும் சூழல்ல பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களின் நலன் கருதி இந்த அறிவிப்பை தற்பொழுது நாகை மாவட்ட ஆட்சியர் அருண் தம்புராஜ் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். அது தவிர தற்பொழுது நாகை மாவட்டத்திற்கு பல்வேறு பகுதிகளில் இந்த மழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளது என்றே கூறலாம். தாழ்வான பல்வேறு பகுதிகளில் தற்பொழுது மழைநீர் தேங்கி ஓடுவதையும் நம்மால் நேரடியாக காண முடிகிறது. அது தவிர தற்பொழுது நாகை மாவட்டத்தில் தற்பொழுது சம்பா மற்றும் அந்த தாளடிக்கான அறுவடை பணிகள் தற்பொழுது வெகுவாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அந்த அறுவடை பணிகளை செய்துள்ள விவசாயிகளும் தற்பொழுது வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளார்கள். மழை பாதிப்பு காரணமாக இந்த அறிவிப்பானது தற்சமயம் வெளியிடப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தேவபிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி பாலமுத்துமணி.